எனவே நாட்டோவில் இணையக்கூடாது என ரஷ்யா பலமுறை வலியுறுத்தியிருந்தது. இருப்பினும் இதனை ஜெலன்ஸ்கி கேட்காததால் உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து வருகிறது. உக்ரைன் ரஷ்யா 2 வகைகளில் அமெரிக்காவை பாதித்திருக்கிறது. முதல் விஷயம், உக்ரைனில் உள்ள வளங்களை சுரண்ட முடியவில்லை. போர் தொடங்கியதற்கு பிறகு சுமார் 10.7% அளவிற்கு கனிம மற்றும் இதர பொருட்கள் உக்ரைனிலிருந்து அமெரிக்காவுக்கு செல்வது குறைந்திருக்கிறது. அதேபோல எதிர்காலத்தில் அரிய காந்தங்களின் தேவை மிக முக்கியமானதாக இருக்கிறது. எனவே இந்த காந்தங்களை தயாரிக்க தேவையான கனிமங்கள் உக்ரைனில் இருக்கின்றன. ஆனால் போர் காரணமாக இதை எடுக்க முடியாமல் அமெரிக்கா திணறுகிறது. இரண்டாவது விஷயம், ட்ரம்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வேண்டும். எனவே இந்த போரை நிறுத்தியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். மேலே சொன்ன 2 விஷயங்கள் தான் இந்த போரை அமெரிக்கா மிகவும் கவனமாக கையாள்கிறது. ஆனால் இதில் மற்றொரு சிக்கலும் இருக்கிறது. இந்த போரை நிறுத்த ரஷ்யா முழுமையாக உடன்பட வேண்டும். அல்லது ரஷ்யாவுக்கு கிடைக்குமா ஆதரவுகள் குறைய வேண்டும். அப்படி இருந்தால் போரை நிறுத்தும் நெருக்கடியை ரஷ்யாவுக்கு அமெரிக்காவால் கொடுக்க முடியும்.